வணக்கம் ரசிக பெருமக்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சேனலின் பெயர் மக்கள் உலகம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜய் டிவி அப்படிங்கிறது ஒரு டிவி, மிகப்பெரிய ஸ்டார் டிவி, பல ஸ்டார்களை உருவாக்கிய டிவி. அங்கே உள்ள பிளேயர்கள் எல்லாம் ஒவ்வொரு பால்லையும் கோல் போட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. லாஸ்ட்டில் ஒரு பால் மட்டும் இருந்தது. அதை எப்படியாவது ஒரு பிளேயர் கோல் போட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து நடுவில் வச்சு ஓங்கி ஒரு எத்துனார். அந்த பால் நேராக கோலில் விழுகாமல் கோல் போஸ்டரை தாண்டி நேராக வந்து யூடியூப்புக்குள்ளே விழுந்துருச்சு. யூடியூப்புக்குள்ளே அந்த பால் இப்போ உருண்டுட்டு கிடக்கு அங்கிட்டும் இங்கிட்டும். அந்த பால் தான் முல்லை கோதண்டம். சீன் தழுவல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ சண்டை போட்டுருக்கேன். அதை சொல்லிடுறேன். என் சீனில் மைக்கு மோகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அது எம்டி ஷாட்டு தெருவில் எடுத்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு சேரை போட்டு மைக்கு மோகன் வந்து கையில் மைக் இல்லாமல் அப்படியே வெளியே வருவார். வெளியே வந்து அவர் பார்ப்பார், ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் செல்லில் பேசுவார். என்ன பேசுவார்? கட்சிக்காரன்ட்ட பேசுவார். மக்கள் முக்கியம் அப்படின்ட்டு மைக்கு மோகன் உள்ளே வந்துடுவார். இப்போ அதே சீனை நம்ம முல்லை கோதண்டம் என்ன பண்ணியிருக்காரு? தழுவல் பண்ணி, நான் வந்து எம்டி ஷாட் எடுத்த மக்கள் இல்லை, அவர் வந்து அதில் போஸ்டர் ஒட்டி ஒரு 4 பேரை ஒட்டி வச்சிட்டாரு. ஒரு செட்டை போட்டார். செட்டை போட்டு நான் என்ன பண்ணேன்? மைக் இல்லாமல் செல்லில் பேசினேன். அவர் மைக்கில் கையை வச்சுக்கிட்டு அந்த ஆளுங்களை வச்சு பேசிட்டார். ஒட்டி வச்சாங்கள அந்த ஆளுங்களை வச்சு பேசிட்டார். இதுதான் மைக்கு மோகன் என்னுடைய சீனனுடைய தழுவல். இதுதான். அப்போ நான் என்ன பண்ணேன்? சண்டை போடாமல் நான் வந்து ஒவ்வொரு சீனை படைப்போம். எனக்கு காசு கிடையாது. இவங்க அதை காப்பி அடித்து தின்னுட்டு இவங்க வந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவனுடைய மூளையை வந்து நீங்கள் சுரண்டி எவ்வளோ நாள் சாப்பிட முடியும்? அதெல்லாம் தப்பு சார். நான் கேட்டால் இல்லைன்னு சொல்லுவீங்க, அதுவும் தெரியும். மொத்தத்தில் இந்த மக்கள் உலகம் எம்டி பேக்ஸ். அங்கே யார்ப்பா? என்னது? குட்டியம்மா தமிழ் டிவியா? குட்டியம்மா தமிழ் டிவி, திருடர்கள் ஜாக்கிரதை. நன்றி. இன்னொரு திருடன் இருக்கான், அவனை போய் லாக் பண்ணணும்ல.